பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த கோட்டையாய், பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆகவே அந்த நாமத்துக்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் நீதிமான் என்று குறிப்பிடும் பொழுது ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 பேர், ஒரு பரிசேயன், ஆயக்காரன் ஆலயத்தில் ஜெபிக்க போகும் பொழுது பரிசேயன் முன்னாக சென்று தன்னுடைய சுயநீதியை சொல்லி ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தான். ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீதிமான் என்று சொல்லும் பொழுது தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, ஆண்டவர்தான் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணித்த ஒரு மகன்தான், ஒரு மனிதன்தான் நீதிமான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் என்கிற ஒரு நிலையிலே ஒரு மனிதன் வரும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பலத்த துருகமாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி போய் சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு அடைக்கலமாய் இருக்கிறது, நமக்கு ஒரு அரணாய் இருக்கிறது, கோட்டையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது, தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறது, எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தருடைய வசனம் நம்மை சுற்றிலும் வேலியாய் இருந்து பாதுகாக்கிறது. ஆகவே ஒரு நீதிமான் அந்த வேத வசனத்துக்குள்ளாக ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே வேத வசனத்தை நாம் இரவும் பகலும் கருத்தாய் தியானிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறது, நமக்கு சுகமாய் தங்கக்கூடிய ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆகவே இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிப்போம். நாம் அந்த அடைக்கலத்துக்குள்ளே எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று தாவீது எழுதுகிறார். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய்
தருகிறார். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அவர் கண்மலையாய் வெளிப்பட்டு நம்மை பாதுகாக்கிறார். அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாக்கிறார். ஆகவே துருகமாய் கேடகமாய் நின்று நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். மாத்திரமல்ல, நம்முடைய உயர்ந்த அடைக்கலமும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை உயர்த்துகிறது அவருடைய நாமம், நம்மை பாதுகாக்கிறது அவருடைய நாமம். அவருடைய நாமம் தான் வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமம் பூமி எங்கும் மேன்மையுள்ள நாமமாயிருக்கிறது. அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது சொன்னார். அன்றைக்கு அந்த நாமத்தை அவன் நம்பி போனபடியினாலே ஒரு சின்ன கூழாங்கல்லாலே அவ்வளவு பெரிய தாவீதை அவன் கொன்று அப்படியே பெலிஸ்தரை முற்றிலுமாய் சங்கரித்து போட்டான். இந்த நாளிலும் கூட ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையிலே நம்மை எதிர்த்து பல காரியங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு நாமம் உண்டு, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமம். அந்த நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சத்துரு பயத்துக்கு விலக்கி பாதுகாப்பார், நமக்கு ஜெயத்தை தருவார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அந்த நாமம் நமக்கு பலத்த துருகம். நாம் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை என்கிற அந்த மேன்மையான நாமத்தை இரவும் பகலும் தியானித்து அந்த வார்த்தையினாலே தங்களை முழுவதுமாக சூழ்ந்து பாதுகாக்கப்பட ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அந்த வார்த்தை ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீ மேன்மைப்படுத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.